சமீப நாளில் நான் அதை ஆராய்ந்த போதும் உபவாசித்து ஜெபிக்கிற வேளையிலும் இந்த வேத பகுதியை ஆராய்ந்த போது இதில் இருக்கிற அந்த மையான சத்தியத்தை சொல்லுங்காமே என் ஆத்மாவில் உணர்த்தினான். அது எனக்கு பலனாய் இருந்தது. நியாயாதிபதியுடைய புஸ்தகத்தை திருப்புங்க 11ஆம் வசனம். நியாயாதிபதியுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையிலிருந்து வாசிக்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையிலிருந்து. கவனிங்க, ரொம்ப அருமையான சத்தியம். ஆத்மாவை உயிர்ப்பிங்க. என்னை உயிர்ப்பித்தது பல சோர்வுகள், பல காரியங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து பைபிளை தியானித்து ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை தியானித்து ஜெபிக்கிற வேளையில இந்த மகிமையுள்ள சத்தியம் ஆத்மாவை அப்படி உயிர்ப்பித்தது. சொல்லுங்க அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம் எப்தா என்கிற ஒரு மனுஷன். சொல்லுங்க ஆமே. எப்தா அவனுக்கு பேர் பைபிள்ல நிறைய பேர் சொல்றாங்க. சிம்சோன், கிதியோன், பாராக், தெபோரால், நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் வருது. தாவீது, இப்படி நிறைய இருக்கு. யோனத்தான், யோவா, பைபிள்ல நிறைய காரியங்கள் வாசிக்கிறேன். யோசுவா. இங்க இந்த எப்தாங்கிற ஒரு பிரசங்கத்தை நான் செய்ததே இல்லை, சபையில செய்ததே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இதை கவனித்து ஆராய என் ஆத்துமாவை திருப்பினார். இங்க வாசிக்கிறோம் எப்தா என்கிற ஒரு மனுஷன். அவர் ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறான். சொல்லாமே. ஆனா நல்ல வாட்ட சாட்டமா பலமா இருக்கிறான், நல்ல இருக்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை சொல்கிறது அவன் பரஸ்திரி குமாரன். என்ன குமாரன்? சீக்கிரம் சொல்லு, வீட்டுல போய் படிங்க. ஆனாலும் பைபிள் சத்தியத்தை புரிந்து. என்ன குமாரன்? பரஸ்திரின்னா என்னதுன்னா விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரியா. அவள் நடத்தை கெட்ட பெண்ணுக்கு பேர் தான் பரஸ்திரின்னு பேர். பைபிள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பரஸ்திரியின் இடத்தில் பிரவேசிக்குமான் போல அவரிடத்தில் பிரவேசித்தார்கள். எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாள்ல கூட ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணி மல்ல வருகிறாள். நடு மத்தியான வேளையில தண்ணி நோக்க வர்றான். கவனிக்கல சொல்லாமே. பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் கிணற்று ஓரத்துல நின்று எனக்கு தாகத்துக்கு தான் கேட்கிறான். நடு மத்தியானத்துல உச்சி வெயில்ல தண்ணியை தூக்குறதுக்கு போறான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லாமே. ஏன் நடு மத்தியானத்துல தண்ணி தூக்க போறா? சீக்கிரம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா பிரசங்கத்தை கரெக்டா தெரியல. ஏன்னா அந்த நடத்தை கெட்ட பெண், பாவியான ஸ்திரீ இப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் யாரு மனுஷரோட சேர்ந்து போகக்கூடாது. தனி அவ போனா இவருக்கு கெட்ட பேர் வருங்கிறதுனால அவருக்கு தனியா தான் போகும். ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். எல்லா மனுஷரும் தண்ணி தூக்க காலையில போனா அவ போகக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரும் போகாத நேரம் நடு மத்தியானம் சுடு வெயில 1 மணிக்கு போ, யாரும் தெரியாம தண்ணியை தூக்கிட்டு போ. நீ மனுஷரோட சேரக்கூடாது. அதான் அர்த்தம். ஒதுக்கி வைக்கப்பட்ட ஸ்திரீ. அதனாலதான் சமாரிய ஸ்திரீ கிணற்று ஓரத்துல நடு வெயில்ல சுடு வெயில்ல போய் தண்ணி நோக்க போகணும். சொல்லுங்காமே. இயேசு அந்த ஆத்மாவை தேடி அங்க போய் நின்று எனக்கு தாகத்துக்கு தான் ஆண்டவரே கிணறு ஆழமா இருக்கு, நீ யூதனா இருக்கிறீரே, நானும் சமாரிய ஸ்திரீ தண்ணி கேட்கலாமா? உன்கிட்ட தண்ணி கேட்டது யாருன்னு நீ உனக்கு தெரிஞ்ச நீனே கேட்டுப்பேன்னு சொன்ன. அவளுக்கு தண்ணி தான், கிணறு ஆழமா இருக்கிறதே, முண்டு கொள்ள உனக்கு பாத்திரம் இல்லையே, எப்படி ஜீவ தண்ணீர் வரும்? அவ ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்றான். நீ ஒரு தடவை எனக்கு தாகம் வராத அளவுக்கு ஒரு தண்ணியை கொடுத்துட்டேன்னா நான் அந்த கிணத்து பொறுமையே வரமாட்டேனே, நான் நடு வெயில்ல ஒவ்வொரு நாளும் வர வேண்டியது இருக்கே. சொல்லுகிற வேதனையான வார்த்தை அதுதான். நம்ம அதை புரிந்து கொள்ளுகிறது. நான் நடு வெயில்ல என்னை தள்ளி வச்சுக்கிறாங்க, நான் நடு வெயில்ல நான் தண்ணி தூக்க வேண்டியது இருக்கு. எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தா நான் தண்ணி தூக்க வராம இருப்பேனே. அதுதான் சொல்லுவாங்க. அதனால ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஆத்தும ரட்சிப்பையும் கத்தர் சொல்றார். பாவ மன்னிப்பையும் ஆத்தும ரட்சிப்பையும் கத்தர் சொல்லுகிறார். இவர் என்ன சொல்றார்? தண்ணியை நீங்க தாகத்தை தீர்க்கிற ஒரே தடவையா தாகம் தீர்க்கிற தண்ணியை கொடுத்துட்டா நான் மறுபடியும் வரமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன் இது முக்கியமானதுன்னா, பழைய நாள்ல பரஸ்திரியின் குமாரன் தள்ளப்பட்டவன் கீலேயாத்துடைய தகப்பன் அந்த பரஸ்திரியை சேர்த்து கொண்டா அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற. நீங்க இப்ப இருக்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப 2 பிள்ளைக்கு பிறகு பர்த் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அப்ப கிடையாது. 20 பிள்ளை பிறக்கும், 18 பிள்ளை பிறக்கும், 22 பிள்ளையெல்லாம் பிறந்திருக்கு. அப்ப பரஸ்திரி இடத்துல பிறந்த இந்த குமாரன்
அவனுக்கு பேர் தான் எப்தா. சொல்லுங்க ஆமென். பரஸ்திரியினுடைய பிள்ளைக்கு பேர் தான் எப்தா. அவன் நல்ல வாட்ட சாட்டமா வளரலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை ஆராய்ந்து ஓதிய ஆத்துமாவை ஆழமாய் திருப்பினான். அது உடம்புல மட்டும் வளரல, கர்த்தரை பற்றிய அறிவிலே வளர்ந்திருந்தான். தயவுசெய்து கவனிங்க. வாலிபருக்கு வாலிப பிள்ளைன்னு சொல்றேன், வேதனையோடு சொல்ற அநேகம் பேர் உங்க சபையில பைபிள் படிக்கிறது குறையும், வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்றது குறைவு. தெரியுது சொல்றேன், வேதத்தை நீங்க நேசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் குறைவு. பைபிளை நீங்க படிக்கிறதும் தனி ஜெபமும் உங்களுக்கு குறைவு. உங்களுடைய ஆசீர்வாதம் வராம நீங்க சிரமப்படுறது ஒரு பெரிய காரணம். கடவுளை தேடுறது உங்களுக்கு குறைவு. சொல்லுங்க ஆண்டவரை தேடுறது நீங்க குறைவு. உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறது, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது உங்களுக்கு குறைவு. மற்ற எல்லாம் கூட தான் இருக்கு. இதை பாஸ்டர் சொல்லாம வேற யாரும் சொல்ல முடியாது. கடவுளுடைய வேத புத்தகத்தை நேசிக்கிறதும் கண்ணீரோட ஜெபிக்கிறதும் உங்களுக்கு குறைவு. சொல்லுங்க இன்னொரு 10 தடவை சொன்னாலும் இதுதான் சொல்லுங்க. ஏன்னா வேதத்தை பற்றி அறிவு இல்லை. இந்த எப்தா பரஸ்திரியின் குமாரன், உடம்பு வளர்ந்திருக்கு, அதே சமயத்துல தேவனை பற்றிய அறிவையும் அவன் வளர்த்து கொண்டு வருகிறான். சத்தியத்தில் மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை கூட விலாவாரியா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். பின்பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அவன் தலைவனான பிறகு அந்த அறிவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதனாலதான் பைபிள் படிக்கணும். கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குறதுன்னு சொல்றதா இல்லையா? சொல்லுவாமே, கர்த்தருடைய வேதம் பைபிள் இப்படி பொய்யா போகும்? கர்த்தருடைய பரிசுத்த வேதம் பேதையை ஞானியாக்குறதுன்னு சொல்லி இருக்கு வேதத்துல. எப்படி பொய்யா போகும்? வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு இந்த அறிவு ஏதுன்னு வசனம் சொல்லு. அவர்களின் வேதத்தை வெறுத்தார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? என் வேதத்தை வெறுத்தார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? சொல்லுனாமே, சத்தியத்தை நேசிக்கிறவன். இந்த எப்தா உடம்பு வளர்ந்திருக்கு, நல்ல உடம்பு பராக்கிரமசாலியா வளர்ந்திருக்கிறான். ஆனா சொல்லுங்க சத்தியத்தை பற்றி அவன் ஆராய்ந்து அறிந்து அந்த வேத வசனத்தை கூட மனசுல எடுத்து கொண்டே வந்தான். பிள்ளைகள் எல்லாம் வளருது. ஒரிஜினல் மனைவியுடைய பிள்ளைகள் அவனை துரத்தி விட்டாங்க. நீ யாரு? இப்ப பைபிள்ல எழுதப்படல. நீ இன்னாருடைய மகன், பெச்சாரியுடைய மகன், எங்களோட தான் எங்களை வெக்கக்கேடு, ஓடி ஓடி நான் அழிச்சு கொண்டு ஓடி போய் துரத்தினார்கள். பைபிள் சொல்றது அவன் எந்த தப்பு பண்ணல. அவன் தகப்பன் அந்த ஸ்திரியை சேர்த்து கொண்டதுனால அந்த பிள்ளை பிறந்துச்சு, எப்தாங்கிற பிள்ளை. அவன் நல்ல பிள்ளை, அவன் மேல குற்றம் இல்லை. அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான், கர்த்தரிடத்துல விசுவாசம் இருக்கிறான், வைராக்கியம் வைத்திருக்கிறான், ஜெபம் பண்றான், சத்தியத்தை பற்றி அறிவு அவனுக்கு இருக்கு. தேவனை நேசிக்கிறவனா எப்தா வளருகிறான். சொல்லுங்க தேவனை நேசிக்கிற பரிசுத்தவனா எப்தா அவனுடைய வீட்டுல வளர்றான். அவனுடைய தாய் வச்சார ஸ்திரீ, பரஸ்திரீ. இப்ப பிள்ளைகள் எல்லாம் வளர்றாங்க. பைபிள் சொல்லுகிறது, எங்களோட இருந்தா எங்களுக்கு வெக்கக்கேடு, ஓடிடு, அடிச்சு விரட்டி விடுறான், துரத்தி விட்டார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவனுடைய மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்புதான் பிரச்சனை வரும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். தாய் தகப்பனுக்கு பொறுப்பு வேணும். நிறைய நாட்கள்ல பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பொறுப்பு இல்லாத இருக்காங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க உங்களுக்கு பொறுப்பு வேணும். பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு உங்களுக்கு பொறுப்பு வேணும். தாய் தகப்பன்னு சொல்லுகிறேன், நீங்க பெற்ற பிள்ளைகள் மேல உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். சொல்லுங்க நீங்க பெற்ற பிள்ளைகள் மேல உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அதை படிக்க வைக்கணும், நல்ல ஒழுக்கத்துல வளர்க்கணும், நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க சேர்த்து வைக்கணும்னா தேவையை சேர்த்து வைக்கணும். சொல்லுங்க சிலருக்கு ஆண்டவருக்கு கொடுக்காம அது வஞ்சனம். கர்த்தருக்கு கொடுக்கிற சொல்லி என் பிள்ளைக்கு என்ன செய்வேன்னா அதுக்கு போடணும், இன்சூரன்ஸ் போடணும். ரட்சிக்கப்பட்ட நாள் நான் கர்த்தரை பின்பற்றி வந்த நாள் அநேகம் தடவை தேவ ஆவியில நடத்தப்பட்டேன். எனக்கு சேவிங்ஸும் கிடையாது. நான் எல்ஐசியில போடுறேன், அங்க போடுறேன், போஸ்ட் ஆஃபீஸ்ல. என்னுடைய அம்மாவை தொந்தரப்படுத்தாங்க போட்டு இல்லை. தேவன் என்னை வழி நடத்து. சொல்லுங்க நான் தப்பா சொல்லல. தேவனோட நடக்கிற வாழ்வுங்கிறது வேற. சில ஆட்கள் ஆண்டவர் வஞ்சிச்சுட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறேன், இன்சூரன்ஸ்ல போடுறீங்கன்னு போட்டு பாருங்களேன், உங்க விருத்தி அடைகிறது பார்ப்பேன். நான் உயிரோட இருக்கிறது பார்க்கிறேன். You will never increase in your life. தேவனுடைய ஆசீர்வாதம் பிரியம் உங்கள் வரவே வரும். கர்த்தரை வஞ்சிச்சுட்டு அவருக்கு எனக்கு கொடுக்க இல்லை, நீ போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டாலும் சரி, நீ எல்ஐசியில போட்டாலும் சரி, நீ உருப்படவே முடியாது. என்ன பாசிட்டிவ் சொல்றீங்க? சத்தியத்தை சொல்றீங்க. தேவனை தள்ளிட்டா there is no blessing at all. That is not a blessing. That's a deceiving of God. தேவனை வஞ்சிக்கிறது, தேவனை தள்ளிட்டு அதுல எந்த ஆசீர்வாதம் தேவனுக்கு பிரியமும் இல்லை. சொல்லுங்க அதே சமயத்துல ஆண்டவர் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். God has given the responsibility. கடவுள் நமக்கு கொடுத்தது பொறுப்பு. சொல்லுங்க பொறுப்பு. உங்க பிள்ளைகள் மேல பொறுப்புள்ளவர்களாக. எத்தனையோ மக்களை பொறுப்பு இல்லாதவருடைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்படுது. பொறுப்பு இல்லாதவர்கள்
உங்களுக்கு வர சம்பளத்துல முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா. உங்க சம்பளம் ஜெபத்தோட தொடங்கணும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. நான் குறைந்த ஒன்றுமில்லாதது தொடங்கி இது வரைக்கும் வந்திருக்கிறேன். பல கோடி ரூபாய்க்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பெரிய திட்டங்களை நிறுவுவதற்காக, இடங்களை வாங்க, கட்டடங்களை கட்ட, அனாதைகளுக்கான இல்லங்களை நிறுவ, அனாதை பிள்ளைகளுக்கு நிறுவ, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவன் வழி நடத்துகிறார், ஒவ்வொன்றா கொண்டு போவார். சொல்லுங்க ஆமென். ஆனால் எங்க இருந்து தொடங்குகிறது? எங்க தொடங்குது? பொறுப்புல இருந்து தொடங்கும். கொஞ்சம் சம்பளம் தான். அதுல முதல்ல ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும். உண்மையா கொடுக்கணும். உண்மையா கொடுக்கணும். faithful heart, with a loving heart, we should share, we should give tithe to God. தேவனுக்கு நான் உத்தமத்தோடு உண்மையோடு, ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை, அது உடன்படிக்கை, தேவன் மனுஷனோடு செய்த ஒப்பந்தம். அதை தேவன் மாத்துகிறதே கிடையாது. எந்த காலத்திலையும் மாத்துறது, எந்த காலத்திலையும் மாத்துற. அதுக்கு பிறகுதான் உன் களஞ்சியம் நிரம்பும். அதுக்கு பிறகுதான் உன் சூழ்நிலை மாறும். அதுக்கு தான் உன் அதுக்கு பின்புதான் உன் இருட்டு மாறும். அதுக்கு பின்புதான் ஆண்டவர் உன் வழியை திறக்க முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் தன் வார்த்தைகளை நிறைவேற்றுவதே கிடையாது. அவர் தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவதே கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர்கள் அப்படியே விட்டுவிடப்படுவார்கள். அப்படி சிரமத்தோட வாழ்க்கை முடியும். பைபிள் வாசிக்கிறவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைய பண்ணினார். 40 வருஷம் அவருடைய வருஷங்களை விருதாவாய் கழிய பண்ணினார். எவ்வளவு கஷ்டமான வார்த்தை தெரியுமா? விருதாவா கழிகிறது. உயிரோட இருந்தார் பாஸ்டர், தண்டமா வாழ்ந்து தண்டமா போயிட்டார், அதான் அர்த்தம். 80 வருஷம் உயிரோடு இருந்தார், ஒரு நன்மையும் காணல, கலையாய் போயிடுச்சு. விருதாவா பெற்றோடைய வாழ்க்கை. That is called, சொல்லுங்க ஆமென், விருதாவாய் கழிய பண்றது. எம்டியாவே போயிடுவார். கர்த்தருடைய நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை காணாம போயிடுவார். சொல்லுங்க ஆமென். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க. தேவனுடையதுதான் ஆசீர்வாதம், தேவனுடையதுதான் பெருக்கம், தேவனுடையதுதான் கிருபை. பைபிள் முழுவதும் சொல்கிறார், ஈசாக்கை அவர் வரவர விருத்தி அடைய சொல்கிறார். அவர் வரவர விருத்தி அடைந்த மகா பெரியவர். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு பின்பு இந்த வார்த்தை நிறைவேறிட்டே வரும். பைபிள் சொல்றார், அவர் வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவர். போகிற இடத்தெல்லாம் கர்த்தரை காப்பாற்றினார். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாச குறைவுகள் ஏற்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாமல் இருந்த நிலைமையில அப்படி போயிடும், அல்லது கீழே சுருங்கி போயிடும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாத நிலைமையில நாம் தள்ளப்பட்டு போவோம். இங்கே வாசிக்கிற இந்த சத்திய வார்த்தையில எப்தா கர்த்தரை பற்றிய அறிவு அவனுக்கு நிறைய இருந்தது. சத்திய அறிவு, சத்தியத்தையும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அவர் நடத்தி வந்த பாதைகளையும், இன்னும் சொல்ல போனா அவர் அற்புதங்களை மட்டுமல்ல, எப்தா விவரம் சொல்றான். கீழே பார்க்கிறோம், மோசையை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த முழு விவரத்தையும் அறிந்து வைத்திருந்தார். அவர்கள் வரும்போது எந்தெந்த ராஜாக்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள், யார் உதவி செய்யல, யார் சாப்பாடு போட்டாங்க, யார் உதவி செய்தா, யார் உதவி செய்யல, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், சரித்திரம். இதை முதற்கொண்டு ஒரு துல்லியமா எழுதி வைத்திருந்தான் எப்தா. அது அவனுக்கு தேவையில்லை. தயவுசெய்து அது அவனுக்கு தேவையில்லை. அவனே பரஸ்திரியின் குமாரன். அவர் பரஸ்திரியின் குமாரன் ஒண்டி குடைச்சிட்டு இருக்கிறான். இப்ப அண்ணன் தம்பியெல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஏன் சொல்லுகிறேன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து என்ன செய்யணுமோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சஞ்சலமான தாய் தகப்பன் யாருன்னா பொறுப்புள்ளாதவர்கள். பொறுப்புள்ளாதவர்களுடைய வாழ்க்கையில் சஞ்சலப்படுவார்கள், நிம்மதி இழந்துருவாங்க. நீங்க நினைத்து, நான் நினைக்கிறேன், ஆராதனை நடத்தும் போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்து, பல சந்தேகத்தில் இருக்கிறவங்க எப்படி ஆண்டவரே கர்த்தருக்குள் கழிவுவது மகிழ முடியும், கர்த்தருக்குள் கழிவுவது மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன்னு இருதயம் பூரா பல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பானையில சோறு இல்லை, பிள்ளைக்கு ஒண்ணு இல்லை, சர்ச்சுக்கு வரலாம் வண்டி இல்லை, அதுல போடுறதுக்கு பெட்ரோல் இல்லை, 1000 நிமிஷம் எப்படி ஆனது சொல்லுங்க. இல்லையா சுத்தமா சொல்லலாமே. பாஸ்டருக்கு என்ன, அவர் வாக்கிங் மியூசிக் போட்டு பாடுவார், இன்னொரு மணி நேரம் பாடுவார். அவருக்கு என்ன கவலை சொல்லுங்க. அவன் பொறுப்பு இல்லாதவர்கள் கஷ்டப்படுவார்கள். யார் பொறுப்பை சுமக்கலையோ நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். ஊழியத்துக்கு வந்த நாள்ல ஓடி ஓடி வீட்டில் சொல்றேன், பிரதர் இந்த இடத்துல ஒரு இடம் வருது, குறைச்ச விலையா இருக்கு, தயவுசெய்து வாங்கி போடுங்க. இந்த பையன் வெளிநாட்டை சம்பாதிக்கிறேன், அவன் பேர்ல ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க. இவன் ஒரு சம்பாதிச்சதை அனுப்பிட்டு இருக்கிறேன், இவன் பேர்ல ஒரு இடத்த வாங்கி போடுங்க. விலைவாசியெல்லாம் கூட்டிட்டு ஓடி ஓடி சொல்லுவேன், மாஸ்டர் நீங்க சும்மா இருங்க, உங்க குடும்பம் வேற, எங்க குடும்பம் வேற, நாங்கெல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி, ஒரே அவ்வளவு பேர் நாங்க ஒத்துமையா ஒரே இடத்துல, நாங்க அப்படியே ஒத்துமையா ஒரே இடத்துல, ஒத்துமையா நாங்க ஒரே இடத்துல இருப்போம். உங்க குடும்பங்கள்லாம் வேற, நீங்க எங்களை பிரிக்காது. ஆண்டவரே சோதனை ரத்தப்படி என் கையில் இல்லை, பிரயோஜனமா இருக்கிறத சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன்.
பிரயோஜனமானதை போதிக்க வேண்டிய நேரத்தில் நான் போதிச்சுட்டேன். இந்த ஆத்மா கேட்கல, இந்த ரத்தப்படி இது மேல என் மேல கிடையாது. சொல்லாமே நீங்க எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்க பாஸ்டர். ஆளுக்காள் இடத்த வாங்கி அங்கங்க அவன் வீட்டை கட்டிட்டு, நாங்கெல்லாம் ஒரே மாதிரி 7-8 பிள்ளைலாம் ஒருத்துமையா ஒரே இடத்துல ஜிங்கு இருப்போம். அவன் கல்யாணம் பண்ணா அப்பா வெடி வந்தவன அப்புறம் தான் தெரிய வெடி. அவனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்தவன தான் வெடியோட வருவா. என் புருஷன் என் பிள்ளைன்னு ஒரு பிளானோட வந்துட்டு இருப்பா. இது தெரியாது. என் புருஷன் அப்பா அம்மா அங்க வேண்டிய நான் தாண்டா உயிரை கொடுத்து வளர்த்தேன், ரத்தத்தை கொடுத்து வளர்த்தேன், கண்ணை கொடுத்து வளர்த்தேன், காதை கொடுத்து வளர்த்தேன், கிட்னியை கொடுத்து வளர்த்தேன்னு சொல்லும்போது தள்ளி நின்று முதல் என் புருஷன் என் பிள்ளை என் புருஷன் நான் பார்த்து நின்று ஓரத்து நின்று பாஸ்டர் இப்படி சொன்னா பாஸ்டர் தான் நான் முதலே பிரசங்கத்தில் சொல்லிட்டு தானே இருக்கேன். சபை ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன்னா இல்லையா? என் புருஷன் என் பிள்ளைய நான் பார்த்து நீ முதல்ல ஒதுக்கி நின்று அங்க போய் ஓரத்து நின்று சொல்லப்படாது. நாங்க பிளான் வச்சிருக்கோம், நாங்க எப்படி வாழணும் எங்களுக்கு பிளான் இருக்கு. அங்க போய் ஓரத்து நில்லுன்னு சொல்லும் போது ஆஹா மாஸ்டர் சொல்லிட்டே தானே இருந்தாரு. அவன் அனுபவத்துக்கு தப்பா சொல்லல, ரைட்டா தான் சொல்றேன். சொல்லுங்க அவன் கத்தாவே சோதரன் குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொல்லு. பைபிள் அருமையா சொல்லுகிறது. பொறுப்பு இல்லாத குடும்பங்கள் கஷ்டப்படுவார்கள். சொல்லுவாமே நீ இடம் வாங்குற நேரத்தில் இடத்தை வாங்கி, வீட்டை கட்ட வேண்டிய நேரத்தில் வீட்டை கட்டு. 60 வயசுல வீடு கட்டாத. சில பேர் 60 வயசுல 55 வயசுல லோன் போட்டு வீடு கட்டிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு தான் தெரியும். அடுத்த 15 வருஷம் தான் இருக்கணும். 60 வயசுல சில மண்ணு கட்டி லோன் போட்டு வீடு கட்டிட்டு இருக்கேன். எதுக்கு பாரு வீடு கட்டுற? அடுத்த 15 வருஷம் தானே உனக்கு இருக்கு. தெரியாது. அதினதின் காலத்துல அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறார் ஆண்டவர். அதினதின் காலத்துல அதினதின் காரியங்களை என்ன அர்த்தம்? அந்தந்த காலத்துல அவர் செய்யறாரு. அறுவடை நேரத்துல மழையை கொடுத்தா ஆண்டவர் திட்டுவோம். நம்ம கதிர அறுத்து மூட்டை கட்டி பத்திரமா வைக்க வேண்டிய நேரத்துல சோறு மழையை கொடுத்தாலும் என்ன செய்வான் மனுஷன்? எல்லாம் சகதியா மாறிடும். மழை வேணுங்கிற நேரத்துல மழையை கொடுக்குறாங்க. பாஸ்டர் மழை வரலைன்னா காஞ்சு போயிடும். போட்டு விவசாயத்தை விதைச்சிட்டேன், தண்ணியை ஊத்திட்டேன், உரத்தை போட்டுருக்கேன், என்னமோ பண்ணி வச்சிருக்கிறேன். மழை மட்டும் வரலைன்னா காஞ்சு போயிடும் பாஸ்டர். அந்த நேரமா பார்த்து மழையை கொடுத்துடணும். அப்பா தண்ணியிலே போட்டதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் கிருபையினால. அதினதின் காலத்துல அதனால சொல்ற அதன் பயிரை ஒரு ஆசீர்வதிக்கிறார். அதன் பயிரை மனுஷன் உணர்ந்து கொள்ளணும். அவர் எவ்வளவு கிளியரா செய்யறாரு. அவர் கிளியரா நடக்கலைன்னா அதினதின் காலத்துல அது வந்து சில நம்மள செத்து போயிடுவோம். மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழையை கொடுக்கிறார். பயிர் அப்படியே கொழுகொழு வளரும். இந்த வீடு வந்து தானியம் சேர்ந்து மாத்தி செஞ்சாருன்னா என்னத்துக்கு ஆகணும்? ஆப்பிரிக்காவில் மட்டும் செய்யறாரு. சில நேரம் மாத்தி செய்யறாரு. அதினதின் காலத்துல அதினதின் காரியங்களை செய்கிறார். சொல்லுங்க கர்த்தருடைய தயவு செய்து பொறுப்பு இல்லாத ஒரு கெட்டு போய் மனைவிக்கு என்ன செய்யணும்? புருஷனுக்கு என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? தேவ ஞானத்தோட நீங்கள் நடக்காமட்டால் கெட்டு போவீர்கள். கர்த்தர் தந்த ஞானத்தோட நீங்க நடக்கலைன்னா கெட்டு போவீர்கள். சொல்லுங்க பொறுப்பு இல்லாத மக்கள் கெட்டு போகிறார். இன்றைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுற காரணம் என்னன்னா பொறுப்பை சுமக்க மாட்டாங்க. உன் வேலையில பொறுப்பு தொடங்கு. எனக்கு கர்த்தரோட சம்பளம் கொடுக்கணும். பொறுப்பு தொடங்க. யாருக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க தாய் தகப்பன் கவனிக்கணுமா? கவனி. பத்தலன்னு சொல்லாத. தாய் தகப்பன் கொடுக்கறத கொடுத்துரு. கொஞ்ச நாள் அவங்க இறந்து போன செய்யும். தாய்க்கு நான் செஞ்சிருக்கலாம் பாஸ்டர். எப்ப செய்யறது? கல்லறை போனேன், கல்லறையுடைய பால் ஊற்ற செஞ்சிருக்கலாம் பாஸ்டர். நான் தான் போயிட்டு சந்தர்ப்பம் கொடுத்தா ஆண்டவர். சொல்லுங்க எனக்கு பத்தலைங்கிற பாட்டெல்லாம் இந்த ஆண்டவர்கிட்ட செல்லாது. எந்த காலத்துலையும் செல்லாது. உனக்கு என்னைக்கு பத்த போகுது? ஏன் தெரியுமா மனுஷனுக்கு பணம் பத்த மாட்டேங்குது பாருங்க பார்ப்போம். பணம் ஏன் பத்த மாட்டேங்குது? சீக்கிரமா சொன்னீங்க. இது முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கு பாருங்க. ஏன் நமக்கு பணம் பத்தல? நம்ம செலவை கூட்டிகிட்டே வரும். நீ கூரை வீட்டுல ஒரு ஒத்தலை வீட்டுல ஒரு 1000 ரூபாய்க்கு குடியிருக்கிறாள் எனக்கு தெரியும். பிள்ளைகளை வச்சுட்டு சந்தைக்கு போவான். 6-7 மணிக்கு போனாங்கன்னா குளிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் அதெல்லாம் 100 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஒரு வாரம் சாப்பிட்டு ரேஷன் அரிசி உனக்கு போதும். குடிசை அவன் நிம்மதியாக தான் இருக்கிறான். குடிசை 1000 ரூபாய் அவன் இருக்கு. லைட் இல்லாம இருக்கிறான். அவனுக்கு கடல் இல்லாம இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு செலவு இல்லை. நீங்கள் செலவை கூட்டும் போது உங்களுக்கு பணம் பத்த மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தெரியல. செலவை கூட்டுறதுனால தான் உங்களுக்கு பணம் பத்தல. ஏன் பணம் பத்தல? சொல்லுங்க ஒரு சரியான பொருளாதாரம் என்னன்னா பணம் கூட கூட தான் செலவு கூடணும். பணம் கூடாம செலவு கூடனா நீங்கள் கடனாளி ஆவீங்க. ஏன் மனுஷன் கடன் பண்றான்? வரவு கூடாம செலவு கூட்டுகிற இதுதான் எக்கனாமிக்ஸ்.
வரவை கூட்டாம செலவு கூட்டினா you will become a debtor. கடனாளியாகி. எனக்கு வரவு இல்லை பாஸ்டர், அந்த செலவு கூடியிருக்கு. நீங்கள் கடனாளியாகி. வரவு இல்லாம செலவு செய்கிறவன் கடனாளியாவா? சொல்லுங்க ஆமென். பைபிள் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய மக்கள் யார் பொறுப்பை சுமக்கவில்லையோ அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அதனாலதான் கர்த்தர் வேதத்திலே ஞானத்தையும் கிருபையும் சேர்த்து சொல்றார். சொல்லுங்க ஆமென். போட்டு வாசிக்கிறது முக்கியமான காரியம். பிள்ளைகள் வளர்ந்த போது எப்தாவை துரத்தினார். என்ன செய்தார்களா? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்தார்களா? ஆயத்தம் சொல்லுங்க. என்ன செய்தார்களா? எல்லாருக்கும் நடக்கும். அண்ணன் என்னை கைவிடவே மாட்டார் பாஸ்டர், என் தங்கச்சி என்னை கையை பிடித்து தூக்கி நிறுத்துரு பாஸ்டர், தங்கச்சி என்னை கைவிடாத பாஸ்டர். கல்யாணம் ஆகுற வரைக்கும் முன்னாடி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ண பிறகு அது ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்ச காலம் ஒர்க் அவுட் ஆகும், அப்புறம் ரொம்ப காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பகைக்கு சொல்லணும்னா புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுங்க. சொல்லாமே அது அவரவருக்கு ஒரு வட்டம் இருக்கு, அவரவருக்கு செலவு இருக்கு, அவரவருக்கு பொறுப்பு இருக்கு. கூட்டு குடும்பத்துல எது தெரியுமா பிரச்சனை வருது? கூட்டு குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். 5 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு மருமகளுக்கு என் பிள்ளைய லாரில் படிக்க வைக்கணும்னு விருப்பம் இருக்கும், என் பிள்ளைய மான்கோட்ல தான் படிக்க வைக்கணும்னு இன்னொருத்தருக்கு விருப்பம் இருக்கும், என் பிள்ளை நகராட்சியில படிச்சாலே போதும் அப்படின்னு ஒருத்திக்கு விருப்பம் இருக்கும். அப்பா மொத்தமா எல்லா சம்பளத்தையும் ஏற்ற மாட்டா நான் நிர்வாகம் பண்றேன் பாரு. ஒர்க் அவுட் ஆக சொல்லாமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம், ஒவ்வொருத்தருக்கும் செலவு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி பிளான் இருக்கு. இந்த பிளான் அப்புறம் மொத்தமா போட்டு போராடக்கூடாது. சொல்லாமே. தாய் தகப்பனுக்கு தெளிவு தான் பிரச்சனை. பிள்ளைகள் வளர்ந்த போது அவங்க போய் சொல்லி பாருங்க. அது வரைக்கும் எப்பா வீட்டுல தான் இருக்கிறா, பிள்ளையெல்லாம் வளர்ந்துருச்சு. 10 ஏக்கர் இவனோட பங்குக்கு வருவாங்க, அடிச்சு வரட்டுங்கிறாங்க. 10 ஏக்கர் தகப்பனுக்கு இவனுக்கு பங்குக்கு வருவாங்க. பரஸ்திரி குமார் அடிச்சு வரக்கூடாது. விளையாட்டு கூட வச்சிருக்கேன். யாருங்க? நம்ம தகப்பனுக்கு பிறந்தான் இருந்தா அது நமக்கு தேவையில்லை. இவன் பரஸ்திரி குமார் இவன் இருந்தா நமக்கு அசிங்க. விரட்டுவனே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இப்பொழுது தேவன் தான் இந்த எப்தாவை காப்பாற்று. பைபிள் சொல்கிறது அருமையான வார்த்தை. 2ஆம் வார்த்தையில அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினான். சொல்லுவாமே. அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீரரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்துக்கு போவார். பைபிள்ல வாசிக்கிற இந்த எப்தாவை ஊரை விட்டு துரத்தி வேற இடத்துல துரத்தி விட்டான். இவன் போய் தனியாக இருக்கான். யாரு? வீரரான மனுஷர், ஆனா பராக்கிரமசாலி. கர்த்தருடைய பிள்ளைகள் மிக முக்கியமான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த எப்தாவுக்கு பராக்கிரமம் மட்டும் கிடையாது, தேவனிடத்துல விசுவாசம், தேவனை பற்றிய அறிவு, தேவனுக்கு பொருத்தனை செய்கிறது, பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றுகிறது, தேவனுடைய சந்நிதியில் போய் விசாரிக்கிறது, சத்தியத்தை பற்றிய ஆழமான அறிவும், தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனா இருந்தான். இப்ப அவனை துரத்தி விட்டவன என்ன செய்யறது? ஓடி போயிருக்கிறான். கண்டிப்பா அவனுடைய ஜெபங்கள் எழுதப்படலை, ஆனா தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனா இருந்தபடினால துக்கத்தோட கண்டிப்பாக ஜெபித்திருப்பான். கர்த்தருடைய உதவிக்காக ஜெபம் பண்ணி இருப்பான். இப்ப ஆண்டவர் செயலாற்ற ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்த குறிப்பு முக்கியமானதுன்னா, நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனையை பெருசா சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாங்க. எங்க வீட்டுல தள்ளி விட்டாங்க, எங்க வீட்டுல எனக்கு உதவி செய்யல, நான் வீட்டுல கடைசி பிள்ளை, எனக்கு மக்கு, நான் அப்படி இப்படி, எனக்கு எந்த உதவியும் இல்லை, நான் தள்ளிட்டாங்க. எப்ப தள்ளப்பட்டவன் தான், ஆனா தேவனிடத்திலிருந்து உதவியை பெறுகிறான். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் தி பைபிள். அவன் தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், துரத்தப்பட்டவன், விரட்டப்பட்டவன், என்ன வார்த்தை வேணா போட்டுருக்க. பரஸ்திரி குமார நல்ல அட்ரஸ் இல்ல. உங்க அம்மா யாரு? பரஸ்திரி. நீ எதுக்கு இங்க சபைக்கு நடுவில் வர? ஓடு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனை கிருபையாய் அண்டிக் கொள்கிறான். சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. அம்மான் புத்திரர் படையை கூட்டிட்டு வர்றாங்க. இஸ்ரவேல் மக்களை யுத்தம் செய்து ஜெயிக்கும்படியாக ஒரு பெரிய படையோடு இஸ்ரவேல் மக்களை நசுக்கி கொள்றதுக்கு ஜனம் வரும்போது எங்க ஓடுறாங்க பேருங்க? உனக்கு தலைவன் கிடையாது. ராஜாக்கள் இல்லாத காலம், நியாயாதிபதிகளுடைய காலம். ராஜாக்களுக்கு இல்ல, நியாயாதிபதியுடைய காலம். எல்லாம் இஸ்ரவேலுடைய மூப்பரும் எங்க ஓடுறாங்க? எத்தாட்ட ஓடுறாங்க. சொல்லுங்க. நீ எங்களுக்கு தலைவனா இருப்பா, உனக்கு தான் சண்டையெல்லாம் தெரியும், நீ தான் பராக்கிரமசாலி, நீ தான் பராக்கிரமசாலி, நீ தான் யுத்தம் பண்றதுக்கு தெரியும்,
நீ வந்து எங்களுக்கு என்ன செய், சேனாதிபதியா இரு, கேப்டன் சேனாதிபதியா இருந்து எங்களை காப்பாத்துப்பான்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தியத்தை வாசிப்போமா? 6ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியா இருக்க வேண்டும் என்றார். எனக்கு ரொம்ப ஆத்ம சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ஆமென். உன்னை துரத்துனோட்டு நீ போனா உன்னை ஆண்டவர் தலையை உயர்த்துவான். நீங்க உண்மையான தேவ மனுஷனா இருந்தா நிச்சயமா இருப்பார். சொல்லுங்க ஆமென். இது ஒண்ணு லாய்க்கில் உருப்படாதுன்னு தள்ளுறவன அவன் வந்து நம்மளை கெஞ்சி கூப்பிடுவான். தேவன் அதை செய்ய வல்லவராகவே இருக்கு. சொல்லுங்க ஆமென். ஒண்ணுமே இல்லை, பெருசு இல்லை, தேவ ரகசியம் பெருசு இல்லை. நீங்க கண்ணால பாத்தீங்கன்னா ஒரு கோடு, ஒரு சின்ன கோடு இருக்கும். ஒரே ஒரு கோடு இருக்கும்போது அது சின்னமா பெருசான்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு கோடு போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சான் அல்லது ஒரு முழம், ஒரு சான்னா இது ஒரு கோடு போட்டிருக்கு. அந்த கோடு பெருசா சின்னமானு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த கோட்டினுடைய அளவை தான் சொல்லலாம். ஒரு அடினா 12 இன்ச்சு, 12 இன்ச்சுல இருக்கு. 12 இன்ச்சு ஒரு கோடு போட்டிருக்கு, ஒரு லைன் வரைஞ்சிருக்கு. இது பெருசா சின்னமான யாரும் சொல்ல முடியாது. there is a line, ஒரு 12 இன்ச்சு கோடு. பக்கத்துல நீங்க 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம், ஒரு அடி தான் கோடு. சொல்லுங்க 12 இன்ச்சில் போட்ட கோடு தான் பாஸ்டர் பெருசு, 6 இன்ச்சுக்கு சின்னமா போட்டு அது சின்னம்னு சொல்லுவாங்க. ஒரு அடி கோட்டுக்கு மேல ஒரு 2 அடி கோடு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 அடியில ஒரு லைன் இருக்கு. which is the greater அப்படின்னு கேட்டோம்னா அந்த 2 அடி லைன் தான் பெருசு. 2 அடி பெருசு, ஒரு அடி சின்னம், 6 இன்ச்சு அரை அடி அதை விட சின்னம். சொல்லுங்க ஆமென். இதைதான் தேவன் செய்யலாம். சொல்லுங்க ஆமென். இதைதான் தேவன் செய்யலாம். நாங்கள் சொன்ன அழுது நேரம் அதெல்லாம் சாட்சியை சொல்றது. பல நேரங்கள் நான் அழுகை அடக்க முடியாதனால சாட்சியை சொல்லிவிட்டு சின்ன 10க்கு 10 அந்த இதுக்குள்ள தாய் தகப்பன் பிள்ளைகள் இருக்கும். ஒரு ஒத்த பல்பு, லெட்டின் பாத்ரூமா இல்லை. எப்ப சாயங்காலமாகும் எப்ப இருட்டாகும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா லெட்டின் போடுது போக முடியாதுல்ல, சின்ன இது. அவன் 7 மணிக்கு 6 மணிக்கு லைட்டை போட்டுட்டு அனுப்பிச்சிடுவோம் ஒத்த பல்புல. ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. எங்களை தேடி வந்த சொந்தக்காரங்களே ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன் கூட வர மாட்டான். சரியான ஒருத்தன் கூட தேடி வந்ததே கிடையாது. எங்களுடைய இந்த சொந்தக்காரங்க போட்ட துணிமணியை மூட்டை முடிச்சு கொண்டு வந்து நாங்கள் தச்சு போட்டுட்டு அதான் எங்களுக்கு நடந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக சொன்னேன், சொந்தக்காரங்க போட்ட துணிமணியை பிச்சு வெட்டி தச்சு நாங்களே சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்களோட ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தர் குடும்பங்களை எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு, தம்பி தங்கச்சியெல்லாம் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தா. நான் சுருக்கமாக சொல்லுவேன். இப்போ கும்பகோணத்திலிருந்து ஒரு ப்ரொஃபஸர், அவர் மனைவி ப்ரொஃபஸர், அவர் ப்ரொஃபஸர். அவங்க அந்த பயோடேட்டாலாம் பார்த்துட்டு என் தம்பியை, அப்போ நியூசிலாந்தில் போலாந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க, இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தான். அப்போ அவங்க யாராவது மூலமும் சுற்றிக்கிட்டு இவங்களுக்கு நாங்கள் சொந்தக்கார இந்த பையன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு தருவீங்களா, தராங்க. புரியுதா? சொல்லுங்க ஆமென். இந்த நாளுக்கெல்லாம் சொந்தம், அவருக்கு சொந்தம் இவருக்கு சொந்தம் அப்படி சுற்றி வந்து இந்த சொந்தமாக அவர் வருது, இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு கேட்டு பாருங்க. அவர் ப்ரொஃபஸரும் மனைவி ப்ரொஃபஸரும் ஒரே பொண்ணு, இந்த பொண்ணுக்கு எடுப்போமான்னு கேட்டு சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் அந்த பெருமைக்கு சொல்லல, உங்க கோடை பெருசாக்குறது சின்னமாக்குறதுலாம் நீங்க கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க ஆமென். உங்க கோடு பெருசா சின்னமாக்குறது பக்கத்துல வரைகிற கோட்டை பொறுத்து இருக்கு. பக்கத்துல ஒரு கோடு போடுவாரு, அதுதான் ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துறது. அதுதான் ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவரே, ஒருவனை கொள்ளுகிறவரும் ஒருவனை உயிர்ப்பிக்கிறவரும் அவரே. தேவன் தமக்கு சித்தமானவனை உயர்த்துகிறார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துகிறார். இந்த வசனம்லாம் இப்ப நிறைவேறும். சொல்லுங்க. சின்ன கோடு, அதுக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டா அது பெருசா சின்னமா கிரேட்டர் தேன், அதுக்கு மேல ஒரு கோடு, இதெல்லாம் தேவன் வரைகிறார். சொல்லுங்க. இது விளையாட்டு கிடையாது. எப்தாவுக்கு இதைத்தான் செய்யறார். தள்ளப்பட்ட எப்தா பரஸ்திரியின் குமாரன் ஸ்டாண்ட் அடிக்கிறான். அவன் ஓடி போய் இருக்கும் பொழுது கர்த்தரே பார்த்து, யுத்தம் வருது, நீ வந்து எங்களுக்கு சேனாதிபதியா இருக்க. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீ எங்களுக்கு வந்து நீ என்ன செய்யணும்? சேனாதிபதியா இருக்கணும். சேனாதிபதியா இருக்கணும். உயிரை பார்க்காம முன்ன போகணும். திரும்பி வருவானான்னு சொல்ல முடியாது. பெரிய படையை எதிர்த்து முன்ன போகணும். திரும்பி வருவானான்னு சொல்ல முடியாது. வாழ்வா சாவா, அவன் தான் சேனையை நடத்தணும், யுத்தத்தை நடத்தி கொண்டு போகணும். அவன் சொல்லுகிறான், நீங்க துரத்தி விட்டீங்களே, இப்ப ஏன் வரீங்க? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை துரத்தி விட்டீங்களே, ஏன் வரீங்க? என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களா? நான் சொன்னது கேட்பீங்களா? பரஸ்திரியின் குமாரன் விரட்டாம நான் உங்களுக்காக வந்து
யுத்தம் பண்ணி தேசத்தை காப்பாற்றினா என்னை உனக்கு தலைமையாக வைப்பியா? சொல்லுங்க ஆமே. அவங்க சொல்றாங்க, உன்னை கர்த்தரை முன்னிட்டு கேட்கிறேன். சொல்றாங்க, நான் உன்னை தலைமையா வைப்போம், வைக்கலைன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு சரியானபடி செய்யட்டும். சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க இல்லையா? தள்ளப்பட்டவன் பரஸ்திரியின் குமாரனை கொண்டு வரது யார்? தள்ளப்பட்ட பரஸ்திரியின் குமாரனை கொண்டு வந்து சேனாதிபதியாக நிறுத்தவர் யார்? சொல்லுங்க ஆமே. கர்த்தர். ஏன் அதை நிறுத்தினார்னா, பைபிள் சொல்கிறவர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர், செபம் உள்ளவர், பொருத்தனை செய்கிறவர், கர்த்தருக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அடுத்த வசனம் சொல்றது, கர்த்தரிடத்தில் போய் அவன் விசாரித்தான். பைபிள் கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தான். ஆண்டவரே நான் போலாமா? பைபிள் அருமையா சொல்கிறது. அடுத்த பகுதியை திரும்ப பார்க்கலாம். அப்பொழுது எப்தா கீலேயாத்துடைய மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே சொன்னான். ஆமென். இது விளையாட்டுக்கு நடிக்காது. நீங்க உங்க பிள்ளை ஜெபிக்கலாம், தயவு செய்து சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளை கண்டிச்சு வளருங்க. உங்க பிள்ளை வழி விலகும் போது கண்டிங்க. நீ சினிமாக்காரனை பார்த்து நம்ம பிள்ளை முடி வெட்டுறது, குப்பை வெட்டுறது என்ன? உனக்கு யார் மாடல்? சினிமாக்காரனா? சினிமா நடிக்கிற குப்பையா அவனுக்கு மாடல். குயிஸ் அ மாடல் சீரோ. சினிமா நடிக்கிற அரைவர நடிகை அவனுக்கு மாடல். பொம்பளை பிள்ளைகளை பார்த்து கேட்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, கதவு வச்ச ஜாக்கெட்டு, ஹார்ட் வச்ச ஜாக்கெட்டு, சினிமாக்காரியை பார்த்து இடத்தை சொல்ல. அந்த அளவுக்கு தெய்வம் அறிவில்லாத மக்கள். சொல்லாமே, தேவனை பற்றி அறிவில்லாத மக்கள், தேவனை பற்றிய அறிவில்லாத மக்கள். யாரை ஃபாலோ பண்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல அந்த வைராக்கியம் தான், தேவன் வார்த்தையும் தான், கர்த்தருடைய வார்த்தையும் தான் நான் பின்பற்றத்தக்கது. வேற எது மாடல்? மாடல் தேவனை நேசிக்கிறவனுடைய இருதயம், கர்த்தரை வைராக்கியமா பின்பற்றுவனுடைய இருதயம். ஒரு மனுஷன், ஒரு நடிகை, ஒரு குப்பை பின்னாடி போகுமா? சொல்லாமே. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவன் நிலைமை அவ்வளவுதான். அவனை வச்சு கண்டுபிடிச்சலாம். நிலைமை அவ்வளவுதான். அவனுடைய நிலைமை அவ்வளவுதான். யார் பின்பற்ற? சொல்லாமே. சின்ன பிள்ளைகளை கரெக்ட் பண்ண நீங்க யாரை பின்பற்ற? யார் உனக்கு மாடல்? யாரை பின்பற்றி போகணும் உங்க இருதயம்? அதை வச்சு சொல்லலாம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. எப்தா மகிமையுள்ள அந்த வார்த்தையை வசிக்கிறோம். பரஸ்திரியின் குமாரனாய் தள்ளப்பட்டான். இப்ப தலைவனா கொண்டு வந்து வச்சவன மிஸ்பாவிலே போய், மிஸ்பான தேவனுடைய சபை, மிஸ்பாவிலே இப்ப பாடணும். மிஸ்பான தேவனுடைய சபை, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு போய் சொல்லாமே. பைபிள் சொல்கிறது மகிமையுள்ள வார்த்தை. தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான். இன்னொரு தடவை வாசிங்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே. எவ்வளவு பாக்கியமான வார்த்தை. சொல்லுங்க. தயவு செய்து நின்று பாருங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க. தாய் தரப்பு சொல்லாம நீனா 2 மணி நேரம் ஜெபம்னா நீ பாக்கியம். தாய் தரப்பு போட்டு கடப்பார போடாம டே பைபிள் படிச்சாடா, காலையில வெள்ளன எந்திரிச்சாடா, ஜெபம் பண்ணியாடா மண்டையில கொட்டாம நீனா ஜெபம் பண்ணா பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். முட்டையை கறி திங்கும்போது தாய் தரப்பு நமக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வைங்கம்மா, முட்டையை வைங்க, எலும்பு வைங்க, ஈரல் வைங்க, கறியை வைங்க. எப்படி ருசியா கேட்குது. என் பிள்ளைகள் எல்லாரும் சேர்த்து சொல்றேன். தாய் தரப்பை சொல்லாம ஆசையோட நீ போய் ஜெபம் பண்ணா கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. தாய் தரப்பு மண்டையில கொட்ட வேண்டிய பைபிள் படி, வேதத்தை படிச்சா, ஜெபம் பண்ணியா, வெள்ளன கிளம்பியா, ஆராதிக்க எதுக்கு? சொல்லுங்க. அருமையான பைபிள் ஒரு தேவ வார்த்தை உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஞானத்தை கொள்ளும்படிக்கு மூடனுடைய கையில ரொக்கம் எண்ணத்திற்கு அவனுக்கு தான் அதுல மனசு இல்லையே. மனப்பாடமான வார்த்தை. புரியுது? எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க. ஞானத்தை கொள்ளுவதற்கு மூடனுடைய கையில ரொக்கம் எண்ணத்திற்கு அவனுக்கு தான் மனம் இல்லையே சொல்றாரு. ஞானத்தை வாங்குறது சிலர் சொல்லுவாங்க, நல்ல பள்ளிக்கூடல பாஸ்டர் படிக்க, நல்ல டியூஷன் வரல, நல்ல வாத்தியார் இல்லை. இல்லப்பா, அது விஷயமே இல்லை. ஞானத்தை வாங்குறதுக்கு மூடனுடைய கையில ரொக்கம் எண்ணத்திற்கு உனக்கு தான் மனசு இல்லையே. சொல்லுவாமே, ரொக்கம் வேண்டாம், முதல்ல உனக்கு மனசுதான் வேணும்னு சொல்றாரு. ரொக்கம் உனக்கு வேண்டாம். ஞானத்தை வாங்குவதற்கு மூடனுடைய கையில ரொக்கம் எண்ணத்திற்கு அவனுக்கு தான் அந்த மனசு இல்லையே. இந்த எப்தா முதல்ல தலைவனான பிறகு தாய் இஷ்டத்துக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் போற ஓடி போய் மிஸ்பாவிலே போகிறான், கர்த்தருடைய சபைக்கு போகிறான். தன் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனாய் ஒரு தனி ஜெபம் உள்ள மனிதனாய் இருக்கிறான். முதல்ல போறதே கர்த்தருடைய சபைக்கு போய் கண்ணீரோட ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்னால முடியாது,
எனக்கு உதவி செய்யுங்க, இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாருங்க, என்னை வழி நடத்துங்க, தீமைக்கு விளக்குங்க. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து கவனிங்க. அதனாலதான் ஜெபம் முக்கியம். ஜெபம் முக்கியம். தாய் தகப்பன் ஜெபிக்கிறவா இருக்கான், அதனால நீ பெரிய ஆளா கண்டு வர முடியாது. ஆண்டவனே, நீ தேவனை நேசித்து ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும். எப்தா கர்த்தருடைய சந்நிதியில போகிறான், போய் தன் காரியங்களெல்லாம் சொல்லி கெஞ்சுகிறான். அவன் பராக்கிரமசாலி, தன் பலத்தை நம்பல, தன்னுடைய பலத்தை நம்பிக்கிட்டு இருக்கல. ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணும், என் பலத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது, சிங்கடலை குழந்தவரே கெஞ்சுறான். தாய் தகப்பன் இல்லை, இன்னும் சிலாக்கள் எவ்வளவு ஆளானோ தாய் தகப்பன் சொல்லணும், தேவனை சொல்லணும், நாளில் எந்திரிக்கணும், பைபிள் படிச்சான்னு கேட்கணும். நான் வந்து என்னத்தை சொல்றது, தேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன். நீனா விரும்பி ஆண்டவரை நேசித்து ஜெபிக்கணும், நீனா விரும்பி கர்த்தருடைய சந்நிதியில் போய் கண்ணீர் சிந்தணும். சொல்லுங்க ஆமென். அள்ளி கொட்டிடுவாரு, அள்ளி கொட்டிடுவார் ஆண்டவர். தாய்க்கு தகப்பனுக்கு இல்லை, எவ்வளவு காலம் தாய் தகப்பனுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இந்த எப்தா போய் கர்த்தருடைய சந்நிதியில மிஸ்பாவிலே போய் ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறான், தன் காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் குப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தொடரும் போது எங்க தொடர்ந்தார் பாருங்க. பரஸ்திரியின் குமாரன், ஆனா தேவனிடத்தில் விசுவாசம் ஜெபமுள்ள மனுஷன், தெய்வ அறிவுள்ள மனுஷன். யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போற நேரம் இல்லை. யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் நோக்கி சொல்றான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போறேன், என் வீட்டுல இருந்து நீர் எனக்கு ஜெயம் கொடுத்தா என் வீட்டுல இருந்து எது வருதோ அதை உனக்கு கொடுத்துருவேன், பொறுத்தர இருந்து பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போறேன், இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தத்துக்கு போறேன், நான் யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெற்று திரும்பி வந்தா என் வீட்டுல இருந்து முதல்ல எது வருதோ அதை நான் என்ன செய்வேன், கர்த்தருக்கு சர்வாங்க தகன வழியா கொடுத்துருவேன். ஆண்டவரே, இது கர்த்தருக்கும் அவனுக்கு தான் தெரியும், வீட்டாருக்கு தெரியாது, ஜனத்துக்கு தெரியாது. அவனுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். சில பேர் பொருத்தனை செய்ய மாட்டாங்க, சில பொருத்தனை செஞ்சா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. இப்ப செஞ்ச பாஸ்டர் இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி பாஸ்டர் கொடுக்க முடியும், வராதுன்னு நினைச்சு வந்தா கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன், வந்துருச்சு, இப்போ கொடுக்க முடியாது பாஸ்டர், நிறைய செலவு இருக்கு. பிரச்சனை என்ன பாஸ்டர், தேவன் அறிவார். சொல்லுங்க ஆமென். பொருத்தனை செஞ்சுட்டு கர்த்தருக்கு பொருத்தனை செஞ்சுட்டு நிறைவேற்றாம வந்தா அது கண்ணியா இருக்குன்னு சொல்றான். இந்த எப்தா தேவனோட ஒரு உடன்படிக்கை செய்கிறான். பொருத்தனை, ஆண்டவரே யுத்தத்துல ஜெயம் பெற்று நான் திரும்பி வந்தா எது முதல்ல வருதோ அதை நான் கொடுத்துறேன், உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை, என் வீட்டுல இருந்து முதல்ல வர்றது உனக்கு தரேன். சொல்லுங்க ஆமென். சுத்தமா சொல்லுங்க. அதுக்கு இடையில ஒரு சம்பவம், மகிமையான சம்பவம் நடக்குது. அவன் போய் பெரிய ஞானமுள்ள மனுஷன் பாருங்க, தயவுசெய்து போனீங்க பிடிக்கும். சொல்லுங்க ஆமென். இந்த எப்தா தடாபுடா பேசவே கிடையாது, நல்ல பலசாலி, ஆனா தடாபுடாத நினைக்க ரொம்ப நிதானமான மனுஷன். யுத்தத்துக்கு வர அந்த ராஜாட்ட ஆள் அனுப்புறா, நீ எதுக்காக எங்க மக்களோட யுத்தத்துக்கு வர்ற, நீ எங்களோட சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க ஆமென். அவன் சொல்றான், பைபிளை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, எங்களுடைய இடம், எங்களுடைய தேசம், இதெல்லாம் நீ பிடிச்சு வச்சிருக்க, அதை நான் மீட்கிறதுக்காக வரேன். அவருக்கு பெரிய அந்த கிரானிக்கல்ஸ் 4ஆம் புத்தகத்துக்கு பெரிய விவரத்தை எப்தா சொல்றான். அதுனா வேத அறிவுள்ள மனுஷன். இஸ்ரவேல் மக்கள் இப்படி எல்லாம் வந்தாங்க, இப்படி வந்தாங்க, அதை நீ ஏன் வீட்டுக் கொள்ளல, 200-300 வருஷம் ஏன் வீட்டுக் கொள்ளல, நாங்க இப்படி வரும்போது உங்களுடைய ராஜாக்கள், அம்மன் புத்திரருடைய ராஜாக்கள் நாங்க தொந்தரவே செய்யல, காசு கொடுத்து பணம் கொடுத்து நாங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம். அந்த கிரானிக்கல்ஸ், அந்த சரித்திரம் முழுவதும் தெரிஞ்சிருக்கு. தயவுசெய்து கவனிச்சு சொல்லாமே. தாய் தகப்பன் கிட்ட கஷ்டத்தை கூட பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க மாட்டாங்க. எங்க இருந்து தாய் தகப்பன் வந்துச்சு, என்னென்ன கஷ்டப்பட்டோம், ஏதோ வாங்கணும் வச்சா எப்படி நம்ம வாழணும் தெரியும். எப்தா அதையெல்லாம் தாண்டி 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி பெரிய ஹிஸ்டரியை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் எந்த பாதையில வந்தாங்க, அவங்க யாரையுமே தொந்தரவு செய்யல, அவங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தா. அது வீட்டுல போய் வாசிக்கிற பெரிய சப்ஜெக்ட் சொல்றான். எங்களோட நீ சண்டை போடுறதுக்கு உனக்கு நியாயம் கிடையாதுன்னு சொல்றான். எங்களோட நீ சண்டை போடுறதுக்கு நியாயம் கிடையாது. ஆண்டவர் நடத்தி வந்த பாதையில எங்க இஸ்ரவேல் மக்கள் வந்தாங்க, உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல, நீ சண்டைக்கு வர்றது நியாயம் இல்லைன்னு சொல்றான். ஆனால் அவன் கேட்கல. சொல்லாமே பிறகுதான் யுத்தத்திற்கு போகணும். ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு தேவ ஞானம் இருக்கணும், வேத அறிவு இருக்கணும், தெய்வ அறிவு இருக்கணும், தெய்வ வசனம் படிச்சதான் இருக்கும். தடால் யுத்தத்துக்கு போல கத்தியை தூக்கிட்டு வேற வழி இல்லை, கர்த்தரிடத்தை ஜெபிக்கிறான். ஆண்டவரே சொல்லுங்காமே, இந்த பெரிய படையை ஆண்டவர் எப்தாவுக்கு முன்னாடி கலங்கடித்தார். வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய்
வந்து கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி பார்க்கிறோம், தேவனுக்கு பொருத்தனை பண்ணி வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்தாவுக்கு முன்பதாக அந்த படையை கலங்கடித்தார். சொன்னேன், அந்த எதிரி படையை நசுக்கி போட்டான். பைபிள வாசிக்கிறோம், எப்தா வெற்றி பெற்று திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது ஆடல் பாடலாம் பாடிட்டு தம்புரெல்லாம் அந்த இதெல்லாம் வாசிக்கிட்டு அவருடைய ஒரே மகள் வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு மகள், ஒரு மகள் தான் அவனுக்கு. கர்த்தர் வேற பிள்ளையை கொடுக்கல. இவன் படையெல்லாம் ஜெயித்து வெற்றி பெற்று வருகிறான். ஒரே மகள் ஆடி பாடி கிண்ணறோட வாசி சந்தோஷத்தோட வருகிறான். அவன் அழகுகிறான், மகளே மகளே ஒன்றுமே செய்யல. நான் வாயை திறந்து ஆண்டவருக்கு சொன்னதை நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. சொல்லுமாமே, ஆண்டவருக்கு வாயை திறந்து சொல்லிட்டேன், நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. அவனும் நல்ல பிள்ளை வளர்ந்துருக்கான் பாருங்க. நீ வாயை திறந்து சொன்னா ஒன்னேல படி கொடுக்கணும், என்னவா படி கொடுக்கணும் அவன் சொல்றேன். சொல்றான், தகப்பனே நீ ஆண்டவருக்கு வாயை திறந்து சொன்னதை நிறைவேற்றும். சொல்லுங்காமே, நானும் என் தோழிமார்களும் போய் மலையில போய் அப்படியே கண்ணீர் நிமித்தம் திருமணம் ஆகல. நானும் என் தோழிமார்கள் துக்கம் கொண்டாடிட்டு நான் மலையை போயிட்டு வந்தவன். நீ தகப்பனே, நீ ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனை நீ செய்ய. அவன் செய்தான் சொல்லப்பட்டிருக்கு. வேத அறிஞர்கள் நரபலிகளை ஆண்டவர் விரும்பாதனால அவன் செய்திருக்க மாட்டான் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா பைபிள்ல கர்த்தருக்கு சொற்படி அவன் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்காமே, தேவனிடத்துல அவன் வாக்கு கொடுத்தது அவன் மாற்றல, மீறல. ஒரே மகள் தான். அது எதை குறிக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிற வைராக்கியத்தை குறிக்கிறது. மகளே, நான் கர்த்தருக்கு வாயை திறந்து பொருத்தனை செஞ்சேன், அவனை மாற்ற முடியாது. சொல்லாமே, அவன் எதிர்பார்க்கல. யுத்தத்துக்கு போயிட்டு நான் ஜெயம் பெற்று வந்தா என் வீட்டு வாசல் எது முதல்ல வருதோ அதை நான் உங்களுக்கு தருவேன், பொருத்தனை பண்ணிடுவேன். இது எங்க நாம் எதை கவனிக்கிறோம்? எப்தா தேவனை வைராக்கியமாய் நேசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், வேத அறிவுள்ளவன், விசுவாசம் உள்ளவன். அவனுடைய பராக்கிரமத்தை வைத்து ஆண்டவரோட உயர்த்தவில்லை. அதுதான் அந்த செய்தி. அவனுடைய பலத்தை வைத்து அவனை ஆண்டவர் மேல கொண்டு வரல. அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை வைத்து அவனை கொண்டு வரல. இத்தனை கவனிக்க சொன்னான். அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீகம், அவன் பரஸ்திரி குமாரன், மிரட்டப்பட்டவன், அட்ரஸ் இல்லாதவன். கர்த்தர் போய் அவனை கொண்டு வர. மனுஷன் துரத்துறான், தேவன் போய் அவனை பிடிச்சு கொண்டு வரான். நீ வா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நமக்கு இதை செய்வதவராக இருக்கும். ஆண்டவருடைய சமூகம்